வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு செய்ய போறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு சட்டியில் செய்ய போறேன். அதனால சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். சட்டி நல்லா காயிட்டும். இப்போ நான் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் பாருங்கள், அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மீன் குழம்புல என்னென்னா கடைசியாக வந்து மாங்காய் போட்டு இறக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. நம்ம கடுகு போட்டுருங்க. அடுத்தது சோம்பு, அடுத்தது வெந்தயம். ரொம்ப கல்ல இல்லாமல் வெந்தயம் நல்லா வாசனை வந்துச்சு. சட்டி வந்து கொஞ்சம் சூடாக லேட் ஆகும், அதனால தான் பொரியலுக்கு லேட் ஆகுது. பாருங்க, நல்லா கொஞ்சம் சிவந்து வருது. இப்போ இந்த பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்குன இதில் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சட்டியை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சமையல் செய்யலாம். ரொம்ப வந்து கருகாது. மீன் குழம்பு சட்டியில் செய்யும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். பாருங்க, இதில் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள்.
இது வந்து எப்பவும் போல் மிளகாய், தனியா, மஞ்சள், சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு இதை சேர்த்து இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து போட்டுருங்க. வந்து புளி வந்து சம அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம தேவையான அளவு இந்த காரத்தை போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் கூட சேர்க்குறோம் இல்லையா, அதனால வந்து நம்ம காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனு. இப்போ இதை லேசாக அரைக்கிடுவோம். இந்த வாசனை மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் போச்சு. இப்போ இந்த கரைச்ச புளியை இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளிக்கு இது காரம் சமமான அளவு. எப்போவுமே மீன் குழம்புலாம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி, காரம் அதெல்லாம் சம அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை போட்டுடலாம். அதுக்குள்ளே இந்த சைடு மீன் வறுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு இதில் பாருங்கள், அந்த குழம்பு மிளகாய் தூளே இதில் போட்டிருக்கேன். இந்த வறுக்கிற மீனில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இது அப்படியே உப்பு தேவையான அளவு போட்டு இது ஆனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 மணி நேரமாவது இந்த மீன் வந்து அதில் மசாலா ஊறினா நல்லாயிருக்கும். இந்த புளியை வந்து கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை கொஞ்சம் லேசாக அதில் மேலே விட்டு பிசைஞ்சிக்கிறேன். மீன் அதில் நல்லா பரட்டி வச்சுக்கணும். இதில் மீனை பரட்டியாச்சு. அந்த மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த ஒரு மீனா அஞ்சு போட்டுருங்க.
நல்லா அப்படியே நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்தவுடனே திருப்பணும், இல்லைன்னா புட்டு வந்துடும் மீன். பாருங்க மீன் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா கதகதன்னு வாசி வருது. நல்லா இந்த பச்சை வாசனை எல்லா பொங்கலுக்கு 5 நிமிஷம் நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் இந்த புளியோடு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ இதில் பாருங்கள் மீனை கொஞ்சமாக திருப்பி விட்டுடலாம். மீன் வறுவலை வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து ஆயில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லைன்னா கருகி போயிடும். இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல, இந்த குழம்பு தூள் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். புளி போடல விருப்பம் இல்லாதவங்க வந்து லெமன் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் லெமன் அப்படி நல்லா பிரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இருக்கட்டும், இதை நம்ம மீன் குழம்புல பார்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இந்த குழம்பு மீனை சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும். மீன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஐஸு ரொம்ப லேட்டாக ஒரு நாள் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் தான் வந்து மீன் குழம்பு என்ன டேஸ்ட்டாக வச்சாலும் நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து நல்லா மீனை வந்து கூடுமான அளவுக்கு ரொம்ப ஐஸ் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. மீன் போட்டாச்சு, கொதி வருது. நல்லா பரட்டியாச்சு, கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இதோட நம்ம வந்து இந்த மாங்காவையும் சேர்த்துடணும். நெய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாங்காவை இதில் சேர்த்துங்க. மாங்காய் போடுறதுனால நீங்கள் ரொம்ப புளிப்பு கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நல்லா புளிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது, நல்லா எவ்வளோ புளிப்பு இருந்தாலும் மாங்காய் போட்டால் தெரியாது. கொஞ்சம் புளி கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மாங்காய் போடுறதுனால புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. சின்ன வச்சு இதுவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த மீன் வந்து கருகி போயிடும்.
அப்படியே உடனே திருப்பினாலும் தனித்தனியாக போட்டுட்டு வந்துடும். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. இது வந்து சங்கரா சின்ன சைஸ் மீன். டேஸ்டாக இருக்கும் சங்கரா மீன். அடுத்தது பாருங்க குழம்பு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த மாங்காய் போட்டதுனால கொஞ்சம் வேணும். இப்போ வந்து நம்ம இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையை மேலே போட்டுடலாம். பாருங்க இப்போ பாருங்க நல்லா கொத்தமல்லி தழையோட செம வாசனை கமகமன்னு வருது மீன் குழம்பு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ரொம்ப குழைய விடக்கூடாது. மாங்காய் போட்டால் ரொம்ப தடுத்த குழைய விடக்கூடாது. மாங்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போடலாம். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் குழம்பை. உங்களுக்கு அதுலேயே நல்லா அந்த சூட்லேயே மாங்காய் நல்லா அது வந்துடும். ரொம்ப குழம்பு விட்டால் கரைஞ்சி போயிடும். நல்லா இருக்காது குழம்பு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மீன் குழம்பை எடுத்துடலாம். மீன் கூட போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 5 நிமிஷம் தான் இருக்கணும். சட்டியில் வேக வைக்கும் போது நல்லா சூப்பர் டேஸ்டோட மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். சட்டிலேயே மாற்றாமல் வச்சுக்கணும். சட்டிலேயே மாற்றாமல் வச்சுருந்துட்டு லேட்டாகி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். மீன் குழம்பு எடுக்கும்போது கரையாமல் மீன் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் தனித்தனியாக இருக்கும். நல்லா மீன் அப்படியே குழம்போடு கரைஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு. அருமையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன். பாய்.